நம்ம நார்மலாக என்ன பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம்னா, சிலர் வந்து பிராணாயாமம் பயிற்சி கொடுத்துருக்கோம். வயிறு மூச்சு உள்ளே எடுக்கும்போது பெருசாகுதா, மூச்சு வெளியில் விடும்போது சின்னதாகுதான்றதை கவனிங்க. ஒரு சில முதல்ல என்ன ஆகும்னா, உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் வரும். அதுக்கப்புறமா உடம்பு சக்தி அடைய ஆரம்பிக்கும். ஏன்னா பிராணாயாமத்தில் இடது பக்கம் போகுது, வலது பக்கம் போகுது, இடது பக்கம் வலது பக்கம் மாற்றி மாற்றி ஒரு 4-5 பயிற்சிக்கு மேலே என்னங்க இருக்குன்னு கேட்குறீங்களா? அந்த பயிற்சிக்கு வாங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம தினமுமே மூச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், விட்டுக்கிட்டு இருக்கிறோம். மூச்சு வந்து நமக்கு பிரதானமானதாக இருக்குது. இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு மூச்சு பிரதானமாக இருக்குது. இந்த மூச்சுக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோமா? நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறது, இல்லை வீட்டிலேருந்து யோகாசனம் செய்கிறது, ஒரு ஏதோ ஒரு எக்ஸசைஸ், ஏதோ ஒரு பாடிக்கு ஆக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். மூச்சுக்கு நம்ம நார்மலாக என்ன பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம்னா, சிலர் வந்து பிராணாயாமம் பயிற்சி கொடுத்துட்ருப்பாங்க. அதாவது ஒரு பக்கம் இன்ஹேல், அப்புறம் எக்ஸேல், அப்புறம் மறுபடியும் இன்ஹேல் எக்ஸேல். சிலர் கும்பக பயிற்சி கொடுத்துட்ருப்பாங்க, சில வாசி யோகம் பண்ணுறவங்க இருப்பாங்க. நம்ம தினமுமே இதை பண்ணுறோமான்னு கேட்டால் நிறைய பேர் வந்து பண்ணுறதில்ல. உண்மை தானே. ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு பிரதானமாக இருக்கிறது இந்த மூச்சு காற்று தானே. இந்த மூச்சு காற்று எந்த அளவுக்கு நமக்கு முழுமையாக வந்து சேருகிறதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை முன்னேறிக்கிட்டே இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும், உயிர் சக்தி நல்லா கிடைக்கும், நம்ம ஆன்மா தெளிவாக இருக்கும், எல்லாமே நல்லா தானே இருக்கும். அப்போ அந்த மூச்சுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியது தான் இந்த பயிற்சி வகுப்பு. இதற்கு பேர் ஆர்ட் ஆஃப் ப்ரீத்திங், மூச்சு எடுக்கும் கலை. நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், எத்தனை மூச்சு விட்டீங்க இப்படி தானே கேட்பாங்க. எத்தனை மூச்சு விட்டீங்க, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு விட்டுறீங்கன்னு கேட்பாங்க. நம்ம வந்து எத்தனை மூச்சு விட்டுறீங்க கிடையாது, எத்தனை மூச்சு எடுக்கிறோன்றது தான் கணக்கு. எடுக்கிறதுங்கிறது இன்கம், எக்ஸ்பென்ஸுங்கிறது, அதாவது செலவுங்கிறது வெளியில் வர்றது, மூச்சு காற்று வெளியில் வர்றது. இப்போ விடுறது. அப்போ நம்ம எடுக்கிறத மூச்சு காற்று தான் நமக்கு முழுமையாக போய் சேருது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுங்கள், நேராக நிமிந்து உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டு, கழுத்து, தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உள்ளங்கைகள் என்ன பண்ணுங்கள், மேல் நோக்கி உங்கள் தொட மேலே வச்சுக்கோங்க. நீங்கள் சேரில் உட்காந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தரையில் உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வெறும் தரையில் உட்காந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வஜ்ராசனம் போட்டு உட்காந்தாலும் பரவாயில்ல. ஆனால் படுத்துருக்க மட்டும் கூடாது. நீங்கள் நேராக நிமிந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுங்கள், உள்ளங்கைகள் மேல் நோக்கி உங்கள் தொட மேலே வச்சுக்கிட்டு மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்க, மூச்சை வெளியில் விடுங்க. சரிங்களா? இப்போ உங்கள் வயிறு மூச்சு உள்ளே எடுக்கும்போது பெருசாகுதா, மூச்சு வெளியில் விடும்போது சின்னதாகுதான்றதை கவனிங்க. ஒரு சிலருக்கு மூச்சு உள்ளே எடுக்கும்போது சின்னதாகும், மூச்சு வெளியில் விடும்போது வயிறு பெருசாகும். எது கரெக்டுன்னு கேட்குறீங்களா? ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. பலூனில் வந்து மூச்சு காற்று ஊதுறீங்க, ஊதுனா பலூன் வந்து பெருசாகும். காற்று ஊதுனா பலூன் பெருசாகுமா? அந்த மாதிரி மூச்சு காற்று உள்ளே போகனா லங்ஸும் சரி விரியணும். சரிங்களா? இப்படி இருக்கிற லங்ஸ் இப்படி விரியணும். வயிறும் வந்து நல்லா பெருசாகும். அது ஒல்லியாக தாங்க இருக்கிறேன், வயிறு ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது, அப்படியே இந்த 0 சைஸில் தாங்க இருக்குது இடுப்பு, அந்த மாதிரிலாம் இருந்தாலும் வயிறு கொஞ்சம் பெருசாகும். நமக்கு ஃபீல் ஆகும் உள்ளுக்குள்ளே. ஃபிசிக்கலாக வந்து அப்படியே வயிறு வந்து 2 அடிக்கு முன்னாடி வந்து நிற்கிறது, பின்னாடி, அந்த மாதிரி நான் சொல்லலை. சரிங்களா? வயிறு உள்ள பெருசாகும். மூச்சு காற்று வெளியில் விடும்போது வயிறு சுருங்கும், லங்ஸும் சுருங்கும். நம்ம நார்மலாக என்ன நினச்சிட்ருக்கோம், மூச்சு காற்றுங்கிறது லங்ஸுக்கு வரலும் போகிறது நினச்சிட்ருக்கோம். லங்ஸ் வரலும் போகிறது கிடையாதுங்க. லங்ஸ் வந்து மூச்சு காற்று நம்ம எடுக்கக்கூடிய காற்றை சுத்தப்படுத்தி தேவையான காற்றை உடம்புக்குள்ளேயும் தேவையில்லாத காற்றை வெளியில் கொடுக்கக்கூடிய வேலையை பண்ணுறாங்க. கரெக்டு தான். ஆனால் நம்ம இயற்கையாக எடுக்கக்கூடிய மூச்சு காற்று அடி வயிறும் போயிட்டு வந்தால்தான் நமக்கு முழுமையான உயிர் சக்தி கிடைக்கும். சரி, அப்போ அதுக்கான பயிற்சி நம்ம கொடுக்குறோமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம அவசரமாக வேலைக்கு போகிறோம், அவசரமாக கிளம்புறோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவசரமாக செய்யும்போது நமக்கு மூச்சை கவனிக்கிற டைம் இல்லை. ஆனால் இந்த மூச்சு காற்று தான் நமக்கு வாழ்க்கைக்கு பிரதானம்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு 2 நிமிஷம் மூக்கு அப்படி மூடி வச்சோன்னா நம்மளால் முடியாது. அப்போ இந்த மூச்சுக்கு பயிற்சி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இயற்கையாக எடுக்கக்கூடிய உள்மூச்சு வெளிமூச்சை உள்ளுக்குள்ளே ஆழமாக உள்ளுக்குள்ளே போகும், கிட்டத்தட்ட மூலாதார சக்கரம் வரலும் போகும், அங்கேருந்து கிளம்பி வெளியில் வரும். இந்த பயிற்சி 21 வாரம் நடக்கக்கூடிய பயிற்சி. என்னங்க 21 வாரம்னா ரொம்ப லாங் டியூரேஷனாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நிச்சயமாக நம்ம 21 விதமான பயிற்சிகள் செய்ய போகிறோம், 21 வாரம் செய்ய போகிறோம். இது எப்போ செய்யணும், எப்படி செய்யணும்னு கேட்குறீங்களா? அது எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் கிளாஸ் வச்சுருவோம். கிளாஸ் வச்சுட்டு அந்த கிளாஸை சொல்லிக் கொடுப்போம். இதனால் என்ன பலன்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அந்த வாரம் ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு கிளாஸ், அதுக்கு அடுத்த வாரம், இந்த மாதிரி 21 விதமான பயிற்சி, 21 விதமான மூச்சு காற்று பயிற்சியில் என்னங்க தாங்க இருக்குது. ஒன்று உள்ளே போகுது, வெளியில் வருது, இல்லைன்னா இடது பக்கம் போகுது, வலது பக்கம் போகுது, இடது பக்கம் வலது பக்கம் மாற்றி ஒரு 4-5 பயிற்சிக்கு மேலே என்னங்க இருக்குதுன்னு கேட்குறீங்களா? அந்த பயிற்சிக்கு வாங்க. அப்போ தெரியும், சாதாரண இந்த மூச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ பெரிய விஷயங்கள் நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது, இவ்வளோ விதமான மூச்சு காற்று இருக்குதா அப்படின்றது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்.
சரி, இந்த மூச்சு பயிற்சி, இந்த பயிற்சி பர்டிகுலராக ஆர்ட் ஆஃப் பிரீத்திங், மூச்சு எடுக்கும் கலை கற்றுக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள்னு கேட்குறீங்களா? உடல் ஆரோக்கியமாகும். முதல்ல உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் போக ஆரம்பிக்கும். முதல்ல சிலருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பயிற்சி எடுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணேன், 4 நாள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு உடம்புல வேர்வை அதிகமாகுது, சிலருக்கு வாமிட் ஆகிற மாதிரி இருக்குது, சிலருக்கு ஃபீவரிஷாக இருக்குது, சில ஒரு மாதிரி கோல்டு பிடிச்சிருக்கு, அது நார்மல் கிளைமேட்டுக்கே கோல்டு பிடிச்சிருக்கு, சிலர் சொல்கிறாங்க லூஸ் மோஷன்லாம் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது முதல்ல என்ன ஆகும்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் வரும். அதுக்கப்புறமா உடம்பு சக்தி அடைய ஆரம்பிக்கும். ஏன்னா பிராணசக்தி தானே உடம்புக்கு, பிராணசக்தி மூலியமாக உடம்பு சக்தி அடைய ஆரம்பிக்கும். சரி, இது உடம்புக்கு. மனசு தெளிவான எண்ணங்களை சிந்திக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, ஆனால் என்னால் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியல, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸே வருது. இந்த சமுதாயம் சொல்லிக் கொடுக்குறது, பக்கத்தில் சொல்கிறது, இதெல்லாம் உன்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. தூக்கம் கூட வர மாட்டேங்குது, தூக்கத்தில் தூங்கணும்னு படுத்தா கவலைகளாக வருது, ஒரே கவலை பிரச்சனை, அடுத்து என்ன பண்ணுதுன்னு தெரியல, இதே மாதிரி வருது, அதனால் எனக்கு தூங்கக்கூட முடியல. ஆக மொத்தம் மனசில் இருக்கக்கூடிய குப்பைகளும் வெளியில் போகும், மனசில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியில் போகும். போயிட்டு மனசு ஒரு தெளிவடைய ஆரம்பிக்கும். மனசில் நல்ல எண்ணங்கள் மட்டும் உதயமாக ஆரம்பிக்கும். மனசில் நல்ல எண்ணங்கள் மட்டும் உருவாக ஆரம்பிக்கும். நம்ம நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவான நல்ல விஷயங்களை மட்டும் திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு மனது ஒரு வலிமை பெறும். சரி, அடுத்தது உயிர் சக்தி. நிச்சயமாக நம்ம உயிர் இருந்தால் தான் வாழவே முடியும். சரிங்களா? ஒரு செல்லுக்குமே உயிர் சக்தி தேவைப்படுகிறது. அப்போ உயிர் சக்தியும் நமக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். இயற்கையான மூச்சு காற்று அடிவயிறுவரும் போயிட்டு மேலே வர்றதுனால நம்ம உடம்புக்கு எப்பயுமே ஆரோக்கியம் கிடைச்சிட்ருக்கும், மனசு தெளிவாக இருக்கும், உயிர் சக்தி முழுமையாக கிடைக்கும். அதை தவிர நம்ம ஆன்மான்னு சொல்லக்கூடிய இருக்கு பாருங்க, ஆன்மாவுக்கும் பலம் கிடைக்கும். அப்போ இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த ஆன்மா, இந்த உயிர் சக்தி நாளும் சேர்ந்தது தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது நாளும் பலமாக இருக்கும்போது, இது நாளும் பலமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை நிச்சயமாக பிராணசக்தி தேவை. அந்த பிராணசக்தி முழுமையாக கிடைக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு இவ்வளோ விஷயம் நடக்கும். நம்ம நினைப்போம், எனக்கு பிஸ்னஸில் பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸ் சரியாக நடக்க மாட்டேங்குது, கடன் பிரச்சனை இருக்குது, சம்பளம் சரியாக வர மாட்டேங்குது, வீட்டில் எப்போதாலும் பிரச்சனை நடக்குது. இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயம்னாலும் வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை நல்ல விஷயங்களாக கூட இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே நம்ம எனர்ஜி கூட சம்மந்தம் இருக்குது. நம்ம எனர்ஜின்ற ஒரு சக்தி இருக்குது பாருங்கள், அது கூட சம்மந்தம் இருக்குது. அப்போ இந்த சக்தி நிலை பேலன்ஸ் ஆக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வாழ்க்கையில் உடம்பு, மனசு, உயிர், ஆன்மா எல்லாமே தெளிவாக இருக்கும். நம்ம உடம்பு ஒன்றா சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கும். இதை தவிர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒன்றா விலக ஆரம்பிக்கும். நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும். நம்ம எண்ணங்கள் எப்போ பாசிட்டிவாக மாறுதோ, நம்ம உடல் எப்போ ஆரோக்கியமாக மாறுதோ, அப்போ நல்ல விஷயங்கள் நம்மளை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம், தேடி வர ஆரம்பிக்கும். அப்போ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். 21 வாரம் பயிற்சிங்க இது. நார்மலாக 48 நாள் தொடர்ந்து செய்யுங்க ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க, இல்லை 108 நாள் செய்யுங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட 21 வாரங்கிறது 21 × 7 போட்டு பாருங்கள் எவ்வளோங்க வருது, கிட்டத்தட்ட 150 நாள். 48 நாள் தொடர்ந்து நம்ம ஒரு பயிற்சி செய்யும்போது நமக்கு அது முயற்சி நல்லபடியாக நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதே 108 நாள் நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்ம வழக்கமாக மாறிவிடும். இதே 150 நாள் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, இது வாழ்க்கையாக மாறிவிடும். இயற்கையான நடக்கக்கூடிய மூச்சு காற்று எப்பயுமே நம்ம அடிவயிறுவரும் போயிட்டு வெளியில் வரும். மூச்சு காற்றை கவனிக்கக்கூடிய பயிற்சி செய்ய நம்ம சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல், மனம், உயிர், ஆன்மா ஒன்றாக இணைந்து நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது, எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது நமக்கு சரியான வாழ்க்கை தான் அமையும். அதனால் இந்த பயிற்சியை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள காண்டாக்ட் நம்பர் இல்லை வீடியோவில் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அதுக்கான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். என்றைக்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ நாள் ஏற்கனவே சொல்லிட்டோம், கிட்டத்தட்ட 21 வாரம் சொல்லிட்டோம். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த பயிற்சியில் கலந்துக்கோங்க. சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் முயற்சியோட பயிற்சி செய்யுங்க. தொடர்ச்சியாக செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி தான். வாழ்க வளம்.